நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். வரவேற்புரை ஆரம் மாணிக்கம். தேவகோட்டை நகரத்தார் பாலதேண்டாயணி சாரிட்டபிள் ட்ரஸ்டின் 22ஆம் ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ட்ரஸ்டின் செயலாளர் VL ராமநாதன் அவர்களையும் மற்றும் முதன்மை விருந்தினராக வந்திருக்கும் நீதி அரசர் ஐயா சொக்கலிங்கம் வீட்டார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முன்னிலை வைக்கும் நேமத்தான்பட்டி நல்லம்மை ராமநாதன் அவர்களுக்கும் விருது வழங்க வந்திருக்கும் எங்கள் ட்ரஸ்ட் மூத்த வயதுடைய எங்கள் பங்காளி சோம நாவண்ணா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். விருது பெறுவோர்களை பாராட்டி பேச விருந்திருக்கும் தேவகோட்டை டாக்டர் லேனா தமிழ்வாணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய சமுதாயத்தினர் உத்வேகம் பெற விருது பெறும் திருவாளர்கள் நேமத்தான்பட்டி முத்தையா சுப்பிரமணியம் வள்ளிக்கண்ணு மற்றும் இன்ஜினியர் சுப்பு காரைக்குடி அவர்களையும் மற்றும் ஆத்தங்குடி முத்துக்கருப்பியாச்சி, ஆத்தங்குடி நாச்சியப்பன் செட்டியார் அவர்கள், மேலும் SP சுப்பிரமணியம் வெற்றியூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வெள்ளி வேல் உபயம் செய்த எங்கள் ஊர் மேனாவகை பங்காளி VN ராணா சிதம்பரம் நித்யா சிதம்பரம் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மேலும் ட்ரஸ்டின் தலைவர், செயலாளர், ட்ரஸ்டிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. இப்பொழுது விருது பெறுபவர்களை கலைமாமணி டாக்டர் லேனா தமிழ்வாணன் அவர்கள் இப்பொழுது பாராட்டி பேசுவார்கள். 8 பேரையும் பாராட்டி பேசுவார்கள். பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். விழா தலைமை ஏற்றிருக்கிற அன்பு சகோதரர் ஒய் விஸ்வநாதன் அவர்களே, தம்முடைய வருகையால் இந்த விழாவை சிறப்பித்திருக்கிற முதன்மை விருந்தினர் இறை நீதி அண்ணல் ராஜகோபுரம் மாண்புமை நீதியரசர் M. சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களே, கௌரவிக்க முன்வந்திருக்கிற அருட்செல்வர் சோம நாராயணன் அவர்களே, இந்த அருமையான அறக்கட்டளையினுடைய தலைவர் நிறுவனர் அண்ணன் VL ராமநாதன் அவர்களே, அண்ணனின் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களே, இலக்கணமாக வரவேற்புரை நல்கியிருக்கிற CTRM மாணிக்கம் அவர்களே, அறங்காவலர்களே, மாமணி விருது பெற இருக்கிற சாதனையாளர்களே, வழிபாட்டு குழுவினரே, கல்வி உதவி பெற இருக்கிற மாணவ மாணவிகளே, இந்த அருமையான நிகழ்விற்கும் இந்த அமைப்பிற்கும் தாராளமாக நிதி வழங்கி இருக்கிற கொடையாளர்களே, நாட்டுக்கோட்டை நகரத்தார் TV முத்துராமன் அவர்களே, சிவசுப்பிரமணியம் அவர்களே, நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியினுடைய உலகெங்கும் பரவியிருக்கிற அன்பு நேயர்களே, நகரத்தார்களே, ஆட்சிமார்களே, நாட்டார் பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, என் பொருட்டு வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம். நகரத்தார் மத்தியிலே பேசுவது என்றாலே எனக்கு ரொம்பவும் பயம், கெட்ட பயம் என்று கூட சொல்லலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், எவ்வளவு சிறப்பாக நீங்கள் பேசிவிட்டு அமர்ந்தாலும் கீழே வந்ததும் ஒருத்தர் கிட்ட வருவார், ஆனாலும் எல்லாம் நல்லா தான் பேசுனீங்க, ஆனாலும் நீங்கள் அதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் விடமாட்டாங்க. அது எதை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நம்முடைய பேச்சே ரூல்ட் அவுட்டு தான். நகரத்தார் மத்தியிலே பேசுவதென்றால் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். என்ன முரண்பாடாக பேசுகிறீர்கள், இவ்வளவு நேரம் கெட்ட பயம் என்று சொன்னீர்கள், ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால், நகரத்தார்களைப் போல சுவைஞர்களை என்னுடைய மேடை வாழ்விலே நான் இதுவரை கடந்து வந்ததே கிடையாது.
அப்படி ஒரு கற்பூர புத்தியோடு விஷயத்தை வாங்கி கொள்வார்கள், அப்படி ரசிப்பார்கள், நகைச்சுவை அப்படி கேட்டுக்கொள்வார்கள், நல்ல கருத்தை சொன்னால் அதை வரவேற்பார்கள். எனவே அவர்கள் மத்தியிலே பேசுவதென்றாலே அது ஒரு சுவையான ஒரு விஷயம்தான். இந்த விழா 3 நோக்கங்களை கொண்டதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். முதலாவது, தகுதி வாய்ந்த பெருமக்களை அங்கீகரிப்பது, பாராட்டுவது என்பது முதலாவது. அடுத்ததாக, கொடையாளர்களை அங்கீகரிப்பது, அவர்களை பாராட்டுவது என்கிற இரண்டாவதாக கௌரவப்படுத்துவது என்பதாக நான் பார்க்கிறேன். அடுத்தது, மாணவ மணிகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து அவருடைய வருங்காலம் ஒளிவிடச் செய்வதற்காக ஒரு ராசித்தொகை கொடுப்பதைப் போல ஒரு தொகையை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துவது. எனவே இந்த 3 சிறந்த நோக்கங்களுக்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அரங்கு நிறைந்திருக்கிறது, என்னுடைய நெஞ்சமும் நிறைந்திருக்கிறது. பல நேரங்களிலே, பல கூட்டங்களிலே ஆட்கள் வருவதில்லை. என்னை போன்ற தொழில்முறை பேச்சாளர்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லை என்றால் பேச வராது. பல பேருக்கு கூட்டத்தை பார்த்தா பேச வராது, எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லைன்னா பேச வராது. எனவே அரங்கு நிறைந்திருக்கிற இந்த அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களை அங்கீகரிப்பது என்பதை நான் முதலாவது பிரிவாக எடுத்துக்கொள்கிறேன். மாமணிகளை முதலிலே நான் பாராட்ட விரும்புகிறேன். 8 மாமணிகள் 7 மாமணிகள் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். அதில் ஒரு மாமணி மட்டும் இன்னும் வரணும்னு நினைக்கிறேன். நல்லம்மை ராமநாதன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் சேர்த்துமான என்னுடைய பாராட்டை நான் சொல்ல வேண்டும். இந்த மாமணிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்களோட நண்பர்களோட வந்திருக்கிறீங்களா? எனக்கு அந்த ஐயப்பாடு உண்டு. மாமணிகள் குடும்ப உறுப்பினர்களோடு வந்திருக்கீங்களா அல்லது நண்பர்கள் உறவினர்களோடு வந்திருக்கீங்களா என்பது என்னென்னா, இது ரொம்ப முக்கியம். இந்த மாமணிகள் தனியாக வரக்கூடாது. இன்றைக்கி துணைவியாரையோ கணவரையோ அல்லது பங்காளிகளையோ தாய பிள்ளைகளையோ நண்பர்களையோ கூட்டிகிட்டு வந்தால் ஒரு வாரத்துக்கு வீட்டில் மரியாதை ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, நம்ம ஆள் இவ்வளோ பெரிய ஆளா, ஓ அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரா, அப்படிலாம் சாதனை புரிஞ்சிருக்காரா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எனவே தனியாக வந்திருந்தால் நான் உண்மையிலே அதுக்காக நான் கொஞ்சம் ஏமாற்றம் தான் அடைவேன். புடைசூழ வந்திருந்தீர்கள் என்றால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்கள் அருமை பெருமை அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாக்காளி ரொம்பம். அதனால் எல்லா வகையிலையும் அது சிறந்தது. வருங்காலத்தில் இன்னும் நீங்கள் பல சிறப்புகளை பெற இருக்கிறீங்க. அவர்களுக்காக என்னுடைய பாராட்டு. எனக்கு இந்த சப்ஜெக்டில் விரிவாக போகிறதுக்கு முன்னாடி ராமநாதனோட எனக்கு இருக்கிற ஒரு நெருக்கத்தையும் நட்பையும் நான் சொல்லி ஆகணும். எனக்கும் அவங்களுக்கும் இது வரைக்கும் உரசலே வந்ததே கிடையாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஒரு உரசலும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எல்லோரும் கேட்பாங்க, அண்ணன் அப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டராச்சே, உங்கள்கிட்ட மட்டும் இது ஒரு தனி பிரியம் வச்சுருக்கிறாங்க, என்னது அப்படின்னு கேட்பாங்க. எங்கேயாவது பார்த்தா ஒரு பாசமான ஒரு குரலில் இல்லைனா அப்படிம்பாங்க. அந்த பாசத்தோடு தான் என்னை அணுகுவாங்க. அப்புலேனா வீடு என்பதனால இருக்கலாம், அவங்களுடைய இனிஷியல் எல் என்பதனால இருக்கலாம். நானும் அவங்களும் சேர்மன் ஆனார்வனான்னு சொல்லிட்டு முத்துப்பட்டினத்தில் நான் சம்மந்தப்பட்டிருக்கிற இடத்துல, இல்லை அவங்க சம்மந்தம் பண்ணியிருக்க இடத்துல நானும் சம்மந்தம் பண்ணியிருக்கேன். ஒரே இடத்துல நான் அண்ணனுடைய மகளை மருமகளாக கொண்டிருக்கிறேன். அவங்க தம்பியுடைய பேத்திய மருமகளாக கொண்டிருக்கிறாங்க, பேரமுண்டி. அப்படி ஏதோ ஒரு வகையில் எங்களுக்குள்ள நாங்கள் தேவோட்டக்காரங்க என்பதனால் இருக்கலாம். என்னிடத்துல ஒரு தனி அன்பு அவங்க எப்போவுமே காட்டி வந்திருக்கிறாங்க. ஒரு பாறைக்குள்ள ஒரு ஈரம்னு சொல்லுவாங்களே, அதனால் அவங்க மனசில் நான் இடம் பிடிச்சதை நான் எப்போவுமே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு தான் எண்ணி பார்ப்பேன். அடுத்ததாக இன்றைக்கி முதன்மை விருந்தினரை பற்றி நான் அவசியம் சொல்லணும். இன்றைக்கி அவங்க பெற்றிருக்கிற விருதுக்காக என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை நம்முடைய கரவொலி மூலமாக நம்ம தெரியப்படுத்தலாம். அப்படி ஒரு அந்நிய மனிதர் நம்முடைய சமூகத்துக்கு கிடச்சிருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச குறைந்த நீதியரசர்களில் குறிப்பிடத்தகுந்த நீதியரசர் அண்ணன் அவர்கள். நீதி வழங்குவதில் அவங்க நெருப்பு, பழகுவதற்கு தண்ணியாக பழகுவாங்க. இது எப்படி இந்த இருவேறு நிலைகளை அவங்க எடுக்கிறாங்கன்னே தெரியல.
என்னை பார்த்தா கட்டி பிடிச்சிக்குவாங்க. எப்போவுமே சமயங்களில் எனக்கு முத்தம் கூட கிடைக்கும். அவங்கள வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு பிரியம் என்கிட்ட வந்து காமிப்பாங்க. ரொம்ப ஒரு அரிய ஒரு மனிதராக, அவர்களை ஒரு பண்பாளராக நான் பார்க்கிறேன். பெரிய நீதியரசர்கள் என்று சொன்னால் அவர்கள் சமூகத்தோடு ஒரு ரொம்ப அதிகம் இணையாத ஒரு விலகி இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடெல்லாம் எடுக்கிற நீதியரசர்கள்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கலந்து பழகுங்க, தயவு செய்து கேஸ் சம்மந்தமாக எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க, அதை சொல்லிடுவாங்க. வழக்கு தொடர்பாக எனக்கு ஃபோன் பேசுகிற வேலையோ வந்து பார்க்குற வேலையோ வேணான்றுவாங்க. அந்த சரியாக அந்த லக்ஷ்மண கோடு போட்டு தான் அவங்க வந்து பழகுவாங்க. அந்த நெருப்பு வந்து அதை அவங்களால மட்டும்தான் அந்த இது வந்து முடியும். அண்மை காலமாக இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பட்டம் மிக பொருத்தமான பட்டம். என்னென்னா, அண்மை காலமாக கொடை நன்கொடை அவ்வளவு நன்கொடை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவங்ககிட்ட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையை கூட்டி கழித்து பார்த்தா எஞ்சி இருப்பது என்னவென்று சொன்னால் நாம் செய்த நற்காரியங்கள் தான் என்று வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணணும் அந்த சொசைட்டி, அதுதான் நிற்கும், வேறு எதுவுமே வந்து நிற்காதுன்ட்டாங்க அவங்க. அதாவது பதவியில் இல்லைன்னாலும் மரியாதையை காப்பாற்றிக்கிறது என்பது அது ஒரு பெரிய ஒரு அரிய விஷயம். ஒரு தாசில்தார் கிணறு எப்படி சரியாக எடுத்திருக்காங்களா, ஆழமாக எடுத்திருக்காங்களா, உள்ளுக்குள்ளே சரியாக வட்டம்லாம் சரியாக எடுத்திருக்காங்களான்னு ஒரு கூடைக்குள்ளே அதிகாரிகளை இந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க இல்லையா, அவரை விட்டு இறக்கி பார்க்கணும், உள்ளே கீழே போய் இறங்கி போய் பார்க்கணும்னார். இது என்னையா புதுசாக மீட்டரை வச்சுருந்தா அளந்துடலாமே, இன்ஜினியர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, நான் இறங்கி பார்க்கணுன்ட்டார். உடனே அவங்களை கயிறை விட்டு இறக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த தாசில்தாருக்கு மாற்றல் ஆகிற உத்தரவு வந்து வந்துருச்சு. அவ்வளோதான், கயத்தை விட்டுவிட்டு எல்லாம் ஓடியே போயிட்டு புது தாசில்தாரை வரவேற்க ஓடி போயிட்டாங்க. பதவியில் இருந்தால் ஒன்று, இல்லைன்னா ஒன்று என்கிற நிலைமையை பார்க்குறோம். பதவியில் இல்லைன்னாலும் அவர்களுக்குன்னு ஒரு தனி கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளுகிற ஆற்றல் வந்து நீதியரசர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த ஒரு அரிய பெருமையை வந்து அவர்கள் நம்ம இன்னையும் காப்பாற்றி கொள்வது என்பது உண்மையிலே அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பதவிக்காக கிடைத்ததில்ல, அவர்களுடைய பண்புக்காக கிடைத்ததாக நான் பார்க்கிறேன். இப்போ அவங்க செய்து கொண்டிருக்கிற உதவிகளெல்லாம் இருக்குது பாருங்கள், அத்தனையும் டாக்ஸபிள் அல்லது டாக்ஸ்டு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று அது வந்து வரி விதிக்கக்கூடிய உதவியாக இருக்கும், இல்லைன்னா வரி விதிக்கப்பட்ட உதவியாக இருக்கும். அதாவது ஒரு வெள்ளை பணத்துக்கு அப்பாற்பட்ட பணமே வந்து அவர்கள் கையாளுவதே கிடையாது. அவ்வளவும் வந்து கணக்கில் வரக்கூடிய பணமாக இருக்குது. எல்லாம் செக்கு தான் அவங்க செய்கிற உதவிலாம். எந்த கோயில்னாலும் உடனே 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கிடைக்கிறாங்க, கேட்காதுக்கெல்லாம் செய்கிறாங்க. அந்த மனசு அது வந்து ஆன்மீக செல்வர் என்பதற்கு மிகச்சரியான ஒரு அர்த்தத்தை அவர்கள் கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரிய மனிதரை இன்றைக்கி முதன்மை விருந்தினராகவும் இன்றைக்கு விருது பெறுகிற மனிதராகவும் அங்கீகரித்திருக்கிற பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை முதலிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் என்னென்னா, இந்த அண்ணனை அழைச்சதில் இன்னொரு நன்மையும் நடந்திருக்கு. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கம்பங்காட்ட காவை காத்த மாதிரியும் ஆச்சு, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கம்பங்காட்ட காவை காக்கிற அக்காக்காரி அந்த மேலே நின்றுக்கிட்டு, அந்த உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு, அந்த வேலைக்கு வர்ற பெண்களில் என் தம்பிக்கு எவன் பொருத்தமாக இருப்பான்னு அவள் பார்ப்பான். அதே நேரத்தில் பறவைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஆலோலம் சுற்றுவா. அந்த மாதிரி இவங்களை வரவழைச்சதில் என்ன பெரிய நன்மை நடந்திருக்குன்னா, அண்ணன் இன்னைக்கு ₹1,00,000 வந்து இந்த அமைப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்த்து கொடுத்ததில்லை, கொடுத்தா தான் கூப்பிடுவாங்கிறது இல்லை, கொடுத்தா தான் விருதுங்கிறது என்பதல்ல, அறிவித்த பிறகு அவர்கள் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நற்காரியத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவர்களை நான் பாராட்டுறேன். நல்லம்மை ராமநாதன் அவர்களே எங்கள் நல்ல குடும்ப நண்பர். அவங்க சபையில் இருக்கும்போது அவங்கள பாராட்டினா எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். அவங்க சபையில் இல்லைன்னாலும் சில விஷயங்களை சொல்கிறேன். அநேகமாக அவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வழியாக அதை பார்த்து மகிழ்வார்கள் என்று நான் மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு ஜோடி, நல்லம்மை ஆட்சி மாதிரியும் அவங்க கணவர் ராமநாதன் மாதிரி ஒரு ஜோடியை பார்ப்பது வந்து அரிது. என்ன தோற்ற பொருத்தமா அப்படின்னா இல்லை, அதை விட குண பொருத்தம். அதாவது வயசான காலத்தில் காமம் கிடையாது. நீங்கள் நாகரிகமான சபை, அதுக்கு மேலே நான் அதை பற்றி விவரிக்க மாட்டேன். காமம் கிடையாது.
அதில் வந்து அன்பு மட்டும்தான் அங்கே தங்கி இருக்குது. காமம் இல்லைங்கிற போதே அன்பு குறைய ஆரம்பிக்கும். ரெண்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனாலும் வயதான காலத்திலும் முதியோர் காதலாக அவர்கள் இருந்து கொள்கிற அழகு இருக்கிறதே, நல்லம்மை அவர்களும் ராம்நாதன் செட்டியார் அவர்களும், அது பார்க்க பார்க்க அப்படி ஒரு அழகு. எங்கே போனாலும் தன்னுடைய மனைவியை பாராட்டாமல் அண்ணன் வந்து இருந்ததே கிடையாது. நான் எல்லா மேடைகளையும் பார்க்குறேன். நான் எத்தனை பேர் மனைவியை அட்மையர் பண்ணுவாங்க, எத்தனை பேர் கணவனை அட்மையர் பண்ணுவாங்க. அந்த ஜோடி அருமையான ஜோடி. அது அவங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தை காமிக்கிறது. எனக்கு என்ன வயசுன்னு நீங்கள் கணிப்பீங்களா தெரியல. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. நான் ஒரு கிழமை, மனைவி ஒரு கிழவி. 2 பேரும் அண்மை காலமாக நாங்கள் ரொம்ப கருத்து வேறுபாடோடு வந்து காலம் தள்ளிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் மேடையில் சொல்லுவீங்கன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. பல வீடுகளில் நடக்கிற விஷயந்தான் அது. எங்களுக்கு 77 திருமணம். எங்களுடைய 46 ஆண்டு கால வாழ்க்கையில் அப்படி அந்யோன்யமாக இருந்தோம். இப்போ அண்மை காலமாக எங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. இந்த கருத்து வேறுபாடுன்னா நீங்கள் வேறு ஏதாவது கற்பனை பண்ணிக்க வேண்டாம். என்னென்னா இயலாமைகள், இந்த வயசாச்சு என்கிற ஒரு அந்த சூழ்நிலை தான். எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் பங்களாவில் இருக்கோம், மாடியும் கீழையுமா இருக்கோம். நான் மேலே இருப்பேன், என் செல்ஃபோனை மறந்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு நான் மேலே போயிடுவேன். அங்கேருந்து எனக்கு பெருங்குரல், இந்த மைக் இல்லைன்னா விட கடைசி வரிசை வரையும் பேசுகிற அளவுக்கு எனக்கு குரல் வலிமை உண்டு. அதை நான் சொல்லலை. நான் மேலேருந்து ஒரு பெருங்குரல் எடுத்து இந்த செல்ஃபோனை கொண்டு வந்து மேலே கொடுத்துரு அப்படின்னு எங்கள் வீட்டு ஆட்சிகிட்ட சொல்லுவேன். அவள் உடனே சொல்வாள், எனக்கு இடுப்பை பிடிச்சிருந்துச்சு, முழங்கால் வலிக்குது, கால் கை வலிக்குது, என்னால் முடியாது, வேலையாக இருக்கேன், மாவாட்டின கையோடு இருக்கிறேன், துணி துவைச்ச கையோடு இருக்கேன், நீங்களே வந்து எடுத்துங்கன்றவா. அவள் மறந்துட்டு கீழே இருக்கிற அலமாரியுடைய சாவியை மேலே வச்சுட்டு கீழே இறங்கிடுவா. அவள் கூப்பிடுவா, என்ன ஏங்க இந்த சாவியை கொண்டாந்து கொடுங்கம்பா. நமக்கு பழிவாங்க அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கல, விடுவோமா? உடனே நான் சொல்லுவேன், அதெல்லாம் முடியாது, நீயே வந்து எடுத்துக்கன்னு. சண்டைக்கு இதுதான் காரணம், வேறு ஒன்றும் பெரிய ஏழாமை, வயசாச்சு ஏழாமைகள். என்னடி இது இத்தனை வருஷமாக, ஒரு 42 வருஷமாக நல்லா இருந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக அப்படி சண்டை போட்டுக்கிறோமே, நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோமான்னு நான் கேட்டேன். ஒப்பந்தமானா அவன், ஆமாம் புது மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்குவான். என்ன ஒப்பந்தம்? படிக்கட்டில் ஏறி திரும்புகிற இடத்துல லேண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வரைக்கும் நான் இறங்கி வந்து சாவியை கொடுக்கறது. அவள் படிக்கட்டு வரையும் ஏறி வந்து லேண்டிங் இருக்குல்ல, அங்கே வந்து செல்ஃபோனை கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டோம். இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் எந்த கிழவியாவது போட்டிருப்பீங்களா? யாருமே போட்டிருக்க முடியாது. நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஆஹா, ரொம்ப அருமையான யோசனையாக இருக்கேன்னா, இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடலை, இதுக்கும் சோதனை வந்துருச்சு. என்ன சோதனை வந்துச்சுன்னா, ஒரு முறை அவள் சொன்னால், நான் ஏறி வர்றது 11 படிக்கட்டு, நீங்கள் இறங்கி வர்றது 9 படிக்கட்டுன்னா. அப்படி இந்த கணக்கெல்லாமா பார்ப்பீங்க? 2 படி கணக்கெல்லாம்னா பார்க்க வேண்டிய வயசாகிடுச்சு. எனவே இந்த முதியோர் காதல் என்பது நம்ம வந்து நல்லம்மை ராமநாதனுடைய குடும்பத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடமாக நான் நினைக்கிறேன். அவங்க பண்ணிகிட்ருக்கிற சேவைக்கெல்லாம் அண்ணன் அப்படி ஒரு சேரிட்டி. அவங்க ஊருக்கு நீங்கள் போய் பார்க்கணும், அவ்வளவு நன்மைகள் செய்து கொடுத்துருக்குறாங்க. யார் கேட்டாலும் மறுக்காமல் கல்வி உதவி செய்கிறாங்க. மனசு அப்படி மனசு ராமநாதனுக்கு, அபிராமி ராமநாதன் அண்ணனுக்கு. அதுக்கு தடை சொல்லாதவர்கள் ஆட்சி, அதுதான் அவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு பண்பாக நான் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்க இன்றைக்கி வந்துடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அவங்க மத்தியில் பேசணும்னு ஆசை. ஆட்சிமார்களில் அவ்வளவு ஆளுமையோடையும் திறமையோடையும் அவ்வளவு நல்லாவும் பேசக்கூடிய ஆட்சி வந்து ரொம்ப அபூர்வமாக தான் நீங்கள் பார்க்கலாம். எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருது என்பது பொருத்தமான சரியான விருது என்று இந்த குழுவினருக்கு, தேர்ந்தெடுத்த குழுவினருக்கு நான் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக முத்தையா சுப்பிரமணியன் வள்ளிக்கண் அவர்கள், அன்பு கூர்ந்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கையை வசத்தினா விட போதும். நீங்கள் இவங்களும் ஒரு அருமையான ஜோடி. இவங்க எனக்கு ஒரு வகையில் நெருக்கமானவர்கள். எப்படின்னா, நேமத்தாம்பட்டியில் மூணாப்பானா வீடு என்பது ஒரு விலாசமான ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் என் குழந்தையாக வாழ்க்கப்பட்டிருக்கா. என் சகலையும் அவங்க முத்தையாவும் ஐயாக்கள் வீட்டை சேர்ந்தவங்க. ஒரு வகையில் பார்த்தா எனக்கு அவங்க ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இந்த ஜோடி பண்ண காரியத்தை நீங்கள் வந்து அவசியம் கேட்கணும். என்னென்னா, அமெரிக்காவில் வாழ்ந்த இந்த ஜோடி இந்தியாவில் தான் நாங்கள் வாழ்வோன்னு முடிவெடுத்து ஒன்ஸ்வாரால் வந்துட்டாங்க. எத்தனை பேரால் அந்த துணிச்சலான முடிவு எடுக்க முடியும்? சாஃப்ட்வேர் கம்பெனி, அவங்களுக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஃப்ளாரிடாவில் ஒன்று இருக்குது, இன்னமும் அட்லாண்டாலையும் டொரண்டோலையும் அவங்களுடைய ஆஃபீஸஸ் இருக்குது.
தம்பி அப்பப்போ போயிட்டு வராங்க. ஆட்சி வந்து அப்படி ஒரு நிர்வாகம். செட்டி வீட்டில் ஆட்சிக்கிட்ட பொறுப்பு கொடுத்தா வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்பாங்க. ஆனால் ரொம்ப அருமையான நிர்வாகம். இந்த இளஞ்சோடிக்கு கல்லூரியில் படிக்கிற மகன் இருக்கான்னு சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் நம்புவீங்க? அப்படி ஒரு அருமையான ஜோடி. இதை விட செய்தி என்னென்னா, அவங்க செய்து கொண்டிருக்கிற அற்புதமான நற்பணிகள். தொழிலில் வெற்றிகரமாக இருக்கிறாங்க, நல்லா காசு பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் அவங்க பொது வாழ்க்கையில் யாருக்கும் உதவுவாங்களா? நம்ம பாஷையில் சொன்னோம்னா கசங்களாக இருக்கிறாங்க பல பேர். ரொம்ப ஒன்றுமே தேர மாட்டேங்குது, மனசே வரமாட்டேங்குது. இளைய தலைமுறையில் நன்கொடையாளர்களையும் பெருங்கொடையாளர்களையும் பார்ப்பது என்பதே ரொம்ப அரிதாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அன்னதானம் அவ்வளவு செஞ்சாங்க, தண்ணீர் பந்து நடத்தினாங்க, பசுமடம் நடத்தினாங்க, அவ்வளவு நற்காரியங்கள்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் தலப்பா கட்டிக்கிட்டு எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு அவங்கள ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். இதை தாண்டி செய்கிற அருமையான இளம் ஜோடி, அந்த முத்தையா ஜோடியை நம்ம மனப்பூர்வமாக நாம் பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக நான் பாராட்ட விரும்புவது நம்ம கட்டிட கலைமாமணி சுப்பு அவர்கள். வந்து பொது சேவையில் அப்படி ஒரு ஈடுபாடு அண்ணனுக்கு. ரொம்ப குறுகிய காலத்தில் அபாரமான வளர்ச்சி. அவங்களும் எனக்கு ஒரு வகையில் தெரிஞ்சவங்களாக போனாங்க. என்னென்னா, என்னுடைய சித்தப்பா மகன் தங்கச்சிக்கு அவங்க பங்காளி வீடு. அந்த வகையில் சித்தப்பா வீட்டு நிகழ்ச்சிக்கு நான் என்னுடைய தங்கச்சி வீட்டு நிகழ்ச்சிக்கு போயிருந்தபோது இவங்க ஆச்சியும் செட்டியாரையும் அவங்க வந்து நான் பார்த்தேன். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப நல்ல அறிமுகமானாங்க. அவங்கள பற்றி நல்ல உயர்வான அபிப்பிராயம். அதாவது அன்னதானம் செய்வதில் தலப்பா கட்டிக்கிட்டு செய்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நகைக்கடையார் வீடுன்னு அவங்களுக்கு முன்னாடி பேர். இப்போ அதை எடுத்து ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நல்ல காரியங்களையும் பொது காரியங்களையும் அவ்வளவு செய்கிறாங்க. அண்மையில் சாந்தி பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவு விரிவாக பண்ணிக்கிட்டாங்க. எனவே அவர்களை நான் பாராட்டி இன்னும் ஒரு செய்தி சொல்லணும் அவங்கள பற்றி. எப்படி என்னை பற்றிலாம் இவ்வளவு செய்தி சேகரிச்சிங்க வரணும்னா, நாங்கள்லாம் எங்களுக்கு மேடைக்கு வந்துட்டால் அப்படியே அலசி எடுத்துருவோம். அவங்கள பற்றிலாம் பின்னணியோடு தான் நாங்கள் வருவோம். சும்மா மேலோட்டமாக பேசிட்டு போகிறதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. 32 ஃப்ளாட் வந்து அண்ணன் வந்து கட்டி கொடுத்தாங்க. அந்த 32 ஃப்ளாட்டுக்காரனே தன்னுடைய மணி விழாவுக்கு வரவழைச்சி அவ்வளோ பேருக்கும் கௌரவம் பண்ணாங்க. எத்தனை பேர் பண்ணுறாங்க? நான் கேட்குறேன், ஃப்ளாட்டு கட்டி கொடுத்த பிறகு அந்த ஃப்ளாட்டுக்காரங்களுக்கு ப்ரமோட்டர் மேலே அவ்வளவு கோபம் இருக்கும். அதை பண்ணலை, இதை பண்ணலை, பைப் சரியில்லை, மெயின்டெனன்ஸ் சரியில்லை, அதை கோபம் இருக்கும். அவங்களெல்லாம் கூப்பிட்டுலாம் விழாலாம் நடத்திட முடியாது. அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு பண்ணாங்கன்னா தொழில் அவ்வளோ சுத்தமாக அவங்க பண்ணாங்கங்கிறது தானே அது அர்த்தத்தை காமிக்குது. எல்லோரும் கூப்பிட முடியுமா? அப்புறம் முத்துக்கருப்பி ஆட்சியை பற்றி நம்ம சொல்லாமல் விடக்கூடாது. அவங்க அற்புதா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். நான் உலகமெல்லாம் பயணம் பண்ணவன். அண்டார்டிகா கண்டம் தவிர அனைத்து கண்டங்களிலும் பயணம் செய்த மிகச்சிலருள் நானும் ஒருவன். அவ்வளவு கண்டங்களில் பயணம் செய்திருக்கிறேன், அவ்வளவு நாடுகளை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ஜம்போ பாஸ்போர்ட்டுகளை நான் தீர்த்திருக்கிறேன். செய்தி இது அல்ல. இந்த பின்னணியை சொன்னால்தான் ஏன்னா ஒரு கிணற்று தவளை அவன் ஏதோ பேசுகிறான் என்று நீங்கள் இடமாட்டீர்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அவ்வளவு நாடும் போயிட்டு வந்துட்டேன். செட்டிய வீட்டு உணவுக்கு இணையாக, செட்டிநாட்டு பலகாரத்துக்கு இணையாக நான் உலகத்தில் ஒரு பார்த்ததே கிடையாது. சில பேர்லாம் எங்கே போனாலும் அங்கேயும் சரவண பவன் இருக்கா, வந்து எங்கேயும் பார்த்தா நம்ம ஹோட்டல் இருக்கானே கேட்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். அரபு நாட்டுக்கு போனால் அரபு உணவு, மலேசியாவுக்கு போனால் மலேசியா உணவு சாப்பிட்டு பார்ப்பேன். இது பண்ணணும். எல்லாரும் அங்கே போய் இட்லி தோசை கேட்கக்கூடாது. இது வந்து தான் எப்போவுமே சாப்பிட்றோமே, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். உலக உணவுகளை ருசித்தவன் நான். இதை தாண்டி சொல்கிறேன். ஆனால் இதில் எனக்கு என்ன ஏக்கம்னா, செட்டிநாடு ஸ்நாக்ஸு உலக அளவில் கொண்டு போகப்படவே இல்லை. உங்களுக்கு நான் பேரை சொல்கிறது நாகரிகமாக தெரியாது. சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க, கடிச்சா பல்லு போயிடும் போல் இருக்குது. எண்ணெய் கையில் தொட்டால் அவ்வளவு எண்ணெயாக இருக்குது. எண்ணெயாக பலகாரம் பண்ணுறீங்க. எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கய்யா, எண்ணெயே இல்லாத பலகாரம். வெள்ளை பணியாரத்தை எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு வெள்ளை மாவை தட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா செவந்து போகும். மற்ற சாதியினர் கேட்குறாங்க, எப்படி வெள்ளை பணியாரம் மட்டும் எண்ணெயில் போட்ட பிறகும் வெள்ளையாகவே இருக்கேன்னு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லி தெரியாது, ஆட்சிகள் தான் சொல்லணும். அவ்வளவு அருமையான உணவெல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன எனக்கு பெருமைன்னா, அற்புதா ஸ்நாக்ஸு உலக அளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்கங்கிறது தான் அதில் செய்தி. உலக அளவில் கொண்டு போயிட்டாங்க அவன் ப்ராடக்டை. முத்துக்கருப்பி ஆட்சி யாரும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவ்வளவு ஆற்றல் உள்ள ஆட்சி. அவர்களை கௌரவிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நகர்த்தாரில்
3 ஆட்சிமார்களை கௌரவிக்கிற பெருந்தன்மை நம்முடைய பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டுக்கு இருக்குது. கௌரவிக்கப்படணும், நல்ல அங்கீகரிக்கப்படணும். அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் தரப்படணும் என்பது தான். அடுத்ததாக வெற்றியூர் சுப்பிரமணியன் அவர்கள், அவர்களோடு நான் பேசி கொண்டிருந்த போது என்ன அருமையான அவர்களுடைய சாதனைகளெல்லாம் வந்து கேட்குற போது நம்மெல்லாம் என்னத்தை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்ன சந்தோஷப்பட வேண்டியிருக்குன்னா, குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு பாராட்ட கிடைத்த ஒரு வாய்ப்பாவது நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. வெற்றியூர் சுப்பிரமணியன் அண்ணன் வந்து எலக்ட்ரிசிட்டி உலகில் பெரிய மாமன்னர், முடிசூடா மாமன்னர். இப்போ நீங்கள் ஆவின் அந்த மாதிரி நிறுவனம், லாசன் டியூப்ரோ, பெரிய பெரிய கம்பெனி. அண்ணன் வந்து சின்ன வேலைகள்லாம் எடுக்கிறதில்ல, மாபெரும் ஃபேக்டரிஸ். அதுக்கு வந்து லே அவுட்லேருந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்து அவ்வளவே சாதிக்கிறாங்கன்னு சொன்னால், மின்துறை மன்னர் என்று, மின்துறை மாமணி என்று அவர்களை கொடுத்ததில் எந்த விதமான குறையும் இல்லை, தவறும் இல்லை. எனக்கு வியப்பெல்லாம் எப்படி இந்த குழு, இந்த பாலதண்டாயுதபாணி குழு இவர்களை எப்படி அப்படி தேர்ந்தெடுத்து மணியாக எடுத்து எப்படி கலைமணின்னு எப்படி கொடுத்தாங்க. இந்த தேர்ந்தெடுப்பு, அந்த வடிகட்டல் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய அழகு. அது எல்லாராலையும் வந்து செய்திட முடியாது. ஏதோ பேருக்கு செய்வதல்ல, ஏதோ அவர்களை மகிழ்ப்பதற்காக செய்திட, தகுதி வாய்ந்த பெருமக்களை, அவர்களுக்கு ஈடு இணையில் என்கிற மனிதர்களைத்தான் இந்த குழு வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த குழு பாராட்டப்பட வேண்டிய குழு. குறிப்பாக அதனுடைய தலைவர் அவர்களுக்கு அந்த பெருமை வந்து முழுமையாக போய் சேரும். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது, நாச்சியப்பண்ணன் வந்து இப்போ தான் எனக்கு வந்து அறிமுகம். அதான் நீங்கள் எந்த பெரும்பாலானவர்கள் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா கூட அவர்களுடைய சிறப்பு என்பது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கது. அவர்களை பற்றி மேலும் நல்ல செய்திகளை வந்து திரட்டிட்டு நான் பேசியிருக்கணும். எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக எனக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நானும் ஜஸ்டிஸ் அண்ணனும் பேசிகிட்டு இருந்தபோது ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப உணர்வால் நாங்கள் அதை பகிர்ந்துக்கிட்டோம். என்னென்னா, செட்டி வீட்டில் இந்த பாராட்டுகிற பழக்கம் என்பதே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஆள் கிளம்பி போயிட்டான்னா 3 பேரும் சேர்ந்து அவனை பற்றி தப்பாக பேசுகிறது. அவன் கிளம்பி அப்படி போயிட்டான்னா அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேரை பற்றியும் சொல்கிறது. இவன் கிளம்ப மாட்டான், அடுத்தது கிளம்புனா நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவானேன்னு ஒன்றா போகலான்றான், கூட்டத்தை பிரித்து விட்டு தான் போகிறதுன்னு. என்ன பழக்கம் இது? எல்லா சமூகமும் அந்தந்த சமூகத்தை தூக்கி தலையிலே வைத்து கூட்டி கொண்டாடுகிறது. தூக்கி கொண்டாடணும். நம்மளாமே ஏற்றிக்கலைன்னா, நமக்கு நாமே வந்து பல்லக்கு கொடுக்கலைன்னா, நமக்காமே பல்லக்கு சுமக்கலைன்னா யார் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும்? கணவனை மனைவி பாராட்டுவதில்லை. எங்கே ஏதாவது சலுகை கேட்டுருவானோ அதுக்கு உங்களுக்கு தான் அர்த்தம் புரியும். என்ன சலுகை கேட்டுருவானோன்னு சொல்லி மனைவி வந்து கணவனை பாராட்டுறது கிடையாது, கணவன் வந்து மனைவியை பாராட்டுறது கிடையாது. எங்கே பெரிய லிஸ்ட்டு ஏதாவது பெருசாக கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி இந்த நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா, துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா, ஒத்த சேரில் ஒருத்தன் தனியாக பாவமாக உட்காந்துருப்பான். எந்த நேரம் எந்த பில்லு வருமோ தெரியலையே அப்படின்னு ஒரு செட்டியார் உட்காந்துருப்பார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பரஸ்பரம் பாராட்டணும். ஒரு சமையல் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எத்தனை முறை வந்து நம்முடைய வாழ்க்கை துணையை நம்ம வந்து பாராட்டியிருக்கிறோம். ஒரு முறை ஒரு கணவன் ஏகமாக பாராட்டி தள்ளுறான், அவங்களும் பல்ல நெரு நடிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்குன்னு அவங்க வெளியிலேருந்து வந்து உணவு, பக்கத்து வீட்டு உணவை கொண்டாந்து வச்சுருந்து அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க பாராட்ட அவங்களுக்கு புல்லுன்னு வந்துருச்சு. ஒரு கெட்டிக்கார கணவன் சமையலை எப்படி பாராட்டுவான், ஒரு புரியாத கணவன் எப்படி குறை சொல்வான்ன்றது பற்றி நான் உதாரணம் சொல்கிறேன். சாம்பாரில் உப்பு கூடி போச்சு, ரசத்தில் உப்பு குறைஞ்சி போச்சு. இதை ஒரு கணவன் விமர்சிக்கணும், குறைய சொல்லிடணும், அதே நேரத்தில் அதை வந்து பக்குவமாக சொல்லணும். ஒரு புத்திசாலி கணவன் எப்படி சொல்லுவான், ஒரு புரியாத கணவன் எப்படி சொல்லுவான்? புரியாத கணவன், அடி விளங்காதவளை என்னடி சமைச்சிருக்க, வாங்கி வைக்க முடியல, விளங்கலடி உன்னடி சமைச்சிருக்கிற, மனுஷன் நிம்மான அடி இதை அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த ஆட்சி சொல்கிற பதில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதான் 15 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் கேள்வியும் கவனிக்கணும், பதிலையும் கவனிக்கணும். மனுஷன் திம்மானா 15 வருஷமாக, அதான் 15 வருஷமாக தின்னுட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்குன்னா என்ன அர்த்தம்? நீ மனுஷனான்னு அர்த்தம். அதுக்கு உள்ளடியாக ஆட்சி அழகாக சொல்லிவிட்டாங்க. இதே ஒரு கெட்டிக்கார கணவன் எப்படி சொல்லுவான்னா, இந்த ரசத்தில் குறைஞ்ச சாம்பாரில் கூட்டின உப்பை ரசத்தில் போட்டிருந்தேன்னா திவ்யமாக இருந்திருக்கும் சாப்பாடுன்றான். அவ்வளோதான், 2 பேரும் சொல்லிட்டாங்க குறைய. என்ன அழகாக ஒருத்தன் சொன்னால், என்ன புரியாமல் ஒருத்தன் சொல்லிட்டான். பாராட்டுங்க. வீட்டுக்காரன் வந்து கொடுத்தனக்காரனை பாராட்டுறதில்லை. எங்கே கொடுத்தனக்காரனை பாராட்டினா வாடகை 2 மாதம் சேர்த்து கொடுத்துருவானோன்னு பயம் அவனுக்கு.
கொடுத்தனக்காரன் வீட்டுக்காரனை வந்து பாராட்டுறதில்ல. ஐயோ வந்து வாடகை ஒசத்திடுவான், அவன் பாராட்டவே கூடாதுன்னு அவன் அங்கே கப்புச்சுப்புன்னு அடைச்சிக்கிறான். தொழிலாளி ஊழியர்களை வந்து பாராட்டுவதில்லை. எங்கே போனஸ் கேட்டுருவானா, முன்பணம் கேட்டுருவானாலும் அவன் பாராட்டுறதில்லை. ஊழியர்கள் வந்து முதலாளியை கூப்பிட்றதில்லை, எங்கே ஓவர் டைம் வந்து கொடுக்காமலே வேலை வாங்கிடுவானோன்னு. இப்படி பரஸ்பரமாக பாராட்டுவது என்றாலே தயங்கி தயங்கி செய்கிற வேலை மத்தியில் பாராட்டுவதற்கென்றே ஒரு விழா எடுக்கிறது தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த விழாவை நாம் வந்து போற்றி கொண்டாட வேண்டும். இப்படிப்பட்ட விழாக்கள் நடப்பதன் மூலமாக தான் நல்ல பண்புகள் தட்டி கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் பயிர்களை வளர்க்க தவறினால் களைகளை வளர்க்கிற பாவத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். பயிர்களை நம்ம வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கணும், தட்டி கொடுக்கணும். இல்லைன்னா களைகள் ஏராளமாக வளர்ந்து விடும். அந்த உணர்வோடு தான் அவர்கள் அதை பேசி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த கொடையாளர்களை கௌரவிப்பது என்கிற இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப விரும்பினேன். நான் சில நேரங்களில் கொடையாளர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வள்ளல்னு பேர் எடுத்தார். ஐயோ ரொம்ப நான் சொன்னேன், இது ரொம்ப ஆபத்தான பட்டம், குடியிருக்க விட மாட்டாங்க, நம்ம இடத்துல வீட்டில் விட மாட்டாங்கன்னு. அண்ணன் ஜெயந்தி அரசெல்லாம் எப்படி தான் ஃபில்டர் பண்ணுறாங்களோ தெரில, பெரிய பெரிய செக்காக கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு இருக்குங்கிறத என்னால் வந்து ஊகிச்சு பார்க்க முடியுது. ஆனால் அதை ரொம்ப ஒரு தகுதி வாய்ந்த மனிதர்களுக்கு கொடுப்பது அது வந்து என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு முறை என்னுடைய அலுவலகத்தில் நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நான் எங்கள் அண்ணா நகரில் தமிழ்வாணன் வணிக வளாகம் என்கிற ஒரு 7 மாடி கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறேன். அதில் மேலே 7வது மாடியில் எனக்கு அலுவலகம். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே வந்தார். அங்கே ஒரு அம்மா செக்யூரிட்டின்னு ஒரு 3 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மேலே வந்தார். ஐயா இப்படி ஏமாளியாக இருப்பீங்களான்னார். யோ என்னையா ஏமாளின்னு பட்டம் சொல்கிற, என்னையா நான் என்னையா பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒரு அம்மா வந்தாங்களா, ஆமாம் வந்தாங்க, அவங்களுக்கு கனமான ஒரு கவர் கொடுத்தீங்களா, ஆமாம் கொடுத்தேன். ஐயா எதுக்கு கொடுத்தீங்க, கல்விக்கு கொடுத்தேன். சரியா நடந்தது சொல்லட்டுமாயா அவங்களுக்கு, சொல்லுங்கள். நம்ம கட்டடத்துலேருந்து ஒரு 10 கட்டடம் தள்ளி நின்று நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கையில் காதில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் போட்டாங்க. போட்டு ஜிப்பை எடுத்தாங்க, எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. உங்களை வந்து பார்த்தாங்க, கனமான கவர் ஒன்று வாங்கினாங்க. அதையே 10வது கட்டடத்தில் போய் நின்று எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஏமாளியாக இருப்பீங்களான்னு கேட்டார். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கொடுக்குற மனசில் கொடையாளர்கள் இருக்காங்கல்ல, பணத்தை கட்டுக்கட்டாக பெட்டகத்தில் அடுக்கி வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. தே ஆர் பேயிங் த்ரூ நோஸ்ன்னு இந்த ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மூக்கு வழியாக கொடுப்பது என்று சொல்வார்கள் அது ஆங்கிலத்தில். அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேமித்து தனக்கு கூட இல்லாமல் கொடை கொடுக்கிறவர்களை மிகச்சரியாக பயன்படுத்தி கொடுக்குற சமூகமாக இந்த சமூகம். ஏமாறுவானா ஏமாளியானா பொய்யா கல்யாணத்துக்கு உதவுறவங்கள்லாம் இங்கே இருக்காங்க. முத்தையா கல்யாணத்துக்கு உதவுறாரு, கல்விக்கு உதவுறாரு, இன்னும் பலர் உதவுறவங்க இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நடக்காத கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடித்து பணம் வாங்குகிற ஒரு கும்பல் இருக்குது, நகரத்தாரிலே இருக்குது. நான் ஏமாந்துருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தேன், நீங்கள் நகர சிவன் கோயிலில் ஆத்தரைசேஷன் வாங்கி அனுப்புனா தான் உங்களுக்கு பணம், பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணால் தான் பணம் என்று கொண்டு வந்தது பிறகு முறைப்படுத்தப்பட்டது. எனவே இந்த கொடையாளர்கள் நன்கொடை பெறுகிறவர்களை சரியாக தேர்ந்தெடுத்து கொடுப்பது என்பது, சரியான கைகளுக்கு போய் சேர்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கொடையாளர்களை கௌரவித்ததில், கொடையாளர்கள் அவ்வளவு பேரையும் இன்விடேஷனில் போட்ட ஒரே நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு பாரத தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் மட்டும்தான். கொடையாளர்கள் போடுவாங்க இல்லை. குறிப்பாக மேலே வீடு கிருஷ்ணன் செட்டியார் வீடு வந்து எவ்வளோ, அவங்க யாரும் வந்திருக்கீங்களா? அதில் 5 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில். என்ன தெரியாது, 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் மனசோட அதுலேருந்து இருக்க வட்டி பணத்திலேயே வந்து அப்படி நற்காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அண்ணன் வந்து கௌரவம் பண்ணி அங்கீகரித்து அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த வகையில் நான் வந்து அவர்களை மனப்பூர்வமான நான் பாராட்டுறேன். மேலே வீடு கிருஷ்ணன் செட்டியாருடைய அந்த நற்காரியங்கள் தொடர வேண்டும். அந்த மாதிரியான மனசை தட்டி கொடுக்குற பொழுது தான் தொடர்ந்து இந்த மாதிரியான நற்காரியங்களுக்கு அவங்களும் ஈடுபடுவாங்க என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த விழா நடப்பதனுடைய நோக்கம், தம்பி வெங்கடேஷ் வந்து பார்வையாளராக இருக்கிறாங்க. இந்த இளம் வயதில் அவ்வளவு வெற்றிகரமான ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாங்க. செட்டிநாடு குழுமத்திற்கே வழக்கறிஞராக இந்த இளவயதில் ஆயிருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதையெல்லாம்
சிங்கம் பாயுது, இப்போ குட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. குட்டி விரைவில் பாயிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. அப்பச்சி செய்த இந்த மாதிரியான நற்காரியத்தை தொடர்ந்து நாமளும் செய்யணும் அப்படிங்கிற உணர்வை இன்றைக்கு தம்பி பெற்றிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி விட பெற்றிருப்பாங்க என்ற மனப்பூர்வமாக நம்புகிறேன். நீங்கள் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம் எடுத்து பண்ணுறது இருக்கட்டும், இந்த நற்காரியத்தை நீங்கள் அவசியம் தொடர வேண்டும் என்று தம்பி வெங்கடேஷ் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வந்து மனப்பூர்வமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த பயனாளிகளை வந்து நான் மாணவர்களை மாணவிகளை அவரோடு வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களை பெற்றோர்களை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா வரணும் வாழ்க்கையில். அதாவது இந்த பணம் அங்கே கொடுக்கக்கூடிய கவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையையோ கல்வியினுடைய அந்த கட்டணத்தையோ நிறைவேற்றப் போவதில்லை. ஆனால் இந்த ராசி தொகைன்னு ஒன்று இருக்குது. எவ்வளவு சீர் வந்தாலும் தாய்மாமன் சீர் தான் அதில் ரொம்ப முக்கியம். இது கொடுக்கப்படுவது வந்து தாய்மாமன் சீரை போல் அருமையான ஒரு ஊக்கத்தொகை உங்களுக்கு. இதை கொண்டு நீங்கள் இன்னும் பல காரியங்களை பண்ணணும், நல்ல மதிப்பெண்களை பெறணும். நான் ஒரு பையனுக்கு சின்ன வகுப்பில் உதவ ஆரம்பித்தேன். அவன் 7வது படிக்கிற போது தற்செயலாக அவன் இன்னும் படிச்சுட்ருக்கான், ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிட்டுருக்கான். அவனை மார்க் கொண்டு வாடான்னு கேட்டேன். இல்லை அது இன்னும் தரல, ப்ராக்ரெஸ் இதெல்லாம் என்னென்னோ காரணம் சொன்னான். டேய், அடுத்த தடவை உனக்கு ஃபீஸ் கட்டணும்னா நீ மார்க் ஷீட்டை கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்து பார்த்தா அவன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான், கரெக்டாக எல்லாத்துலையும் 7 எடுத்துருக்கிறான். அட பாவி பையில, எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஆட்டோமேட்டிக் பாஸ்ன்னா நீங்கள் படிக்கவே மாட்டீங்களாடா, உனக்கு நிறுத்துறேன்டா கல்வி உதவியை நிறுத்திவிட்டேன் நான். நல்லா படிக்கிறது, அதாவது பால் இஸ் வெரி நியர் த கோல். சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளி காலம்பூரா இருக்குது. நீங்கள் சரஸ்வதியை அடையணும்னா லட்சுமியினுடைய உதவி இல்லாமல் அடைய முடியாதுங்கிற நிலைமை இன்றைக்கி பள்ளிக்கூடங்களும் கல்வி நிறுவனங்களும் உருவாக்கி விட்டது. அப்படியானால் எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தலைங்கிறது. மெடிக்கல் சீட்லேயோ சில இன்ஜினியரிங் சீட்லேயோ பெரிய பெரிய கல்லூரிகள்லையோ 1 மார்க்கு 1 லட்சத்தை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். 1 மார்க் நீங்கள் கூடுதலாக எடுத்துட்டிங்கன்னா 1 லட்சத்தை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். அப்போ அதை உணர்ந்து படிக்காத பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்து என்ன பயன்? இரண்டாவதாக நான் சொல்கிறேன், கல்வி உதவி பிள்ளைகளுக்கு அன்பு கூர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் பிரமாதமாக வந்த பிறகு, நன்கு உயர்ந்த பிறகு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை அமைப்புகள், பாலதண்டாணி ட்ரஸ்ட்டு போல் எத்தனை அமைப்புகள் உங்களுக்கு உதவின. அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு நீங்கள் வந்து உதவ வேண்டாமா? அல்லது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் கொடுக்க வேண்டாமா? நான் 1986லேருந்து பல பிள்ளைகளை நான் படிக்க வச்சுருக்கேன். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு பிள்ளை விட அங்கிள் நீங்களாக இருந்து இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களே, நாங்கள் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்டு ஒரு பிள்ளை என்கிட்ட கேட்டது கிடையாது. ஒரு பிள்ளை கேட்டது கிடையாது. அப்போ நடந்து வந்த கேணியை, கடந்து வந்த பாதையை, கடந்து வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த வகையிலே அது வந்து சரி? நான் இன்றைக்கு நன்கொடை பெறுகிற பயனாளிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த நிலையை எட்டுவீர்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் உயர்ந்த நிலையை எழுத பிறகு நீங்கள் எப்படி கடந்து வந்த பாதையை கடினப்பட்டு கடந்து வந்தீர்களோ அதே பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களான உதவியை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை மட்டும் வைத்து ஒரு காரமான ஒரு சாரமான ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாரும் அந்த சப்ஜெக்டை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அண்ணன் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தால் நான் பழகிய வரைக்கும் ஒரு அற்புதமான மனிதர். ஆனால் அவர்களுடைய உரசல் சில போக்குகள் இருக்கின்ற நியாயத்துக்காக, அதாவது இந்தியனுடைய கமல் போல, உன்னால் முடியும் தம்பி கமல் போல அவர்களுக்கு நியாயங்களை தட்டி கேட்குற ஒரு மனோபாவம் நிறைய இருக்கிறது. அதன் மூலமாக என்ன நடக்கக்கூடும் என்றால் வெகுஜன விரோதம் என்பது வளர்ந்துவிடக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வழக்குகள் மூலமாக நம்ம வந்து பேசுகிறத விட அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ட் ஃப்ரம் த அதை இதை வந்து நீதியரசரை வச்சுட்டு நான் பேசுகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ட்டே அவங்களே பல உள்ளங்களை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ட் வந்து அதை பண்ணணும்னா நான் அண்ணனை வந்து நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவதாக, நாம் ஒரு செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் இந்த சமூகம், இந்த நகரத்தார் சமூகம் எப்படி பார்க்கும் என்பது வந்து ரொம்ப வித்தியாசமானது. குறை குத்தம் அவ்வளவு குத்தம் சொல்லுவாங்க. எங்கள் ஐத்தை வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க,
வாங்கன்னு கேட்டேன். அப்படின்னு கழுத்தை வெட்டிக்கிட்டு போனாங்க. வாங்கன்னு தானே கேட்டேன், இது எதுக்கு கழுத்தை வெட்டிக்கிட்டு போகிறாங்கன்னா எங்கள் அப்பா வழியாக வருது. டேய் வாங்க ஐத்தேன்னு கேட்கணும்டா, என்னடா வெறும் வாங்கன்னு கேட்டால் அவள் சண்டைக்கு வராடா அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க. இப்படி குறையான ஒரு பார்க்குற சமூகத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அண்மையிலே இருதய ஆப்ரேஷன் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி போகணும்னா, என்னை போன்ற வயசானவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், 70 வயசில் இருக்க நான் என்னுடைய வாழ்க்கை பார்வை எவ்வளோ மாற்றிக்கொண்டு விட்டேன் தெரியுமா? அண்மை காலமாக நான் வைத்து காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அமைதியை நோக்கி இருக்குமா, சந்தோஷத்தை நோக்கி இருக்குமா, நிம்மதியை நோக்கி இருக்குமா என்று தான் நான் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு நகர்த்தலையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவியை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால், அவள் அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நம்ம சின்ன அருணாசலம் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, நாட்டுக்கோட்டை நகரத்தார் முத்துராம் அண்ணன் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என் மனைவியை பார்க்கும்போது அவசியம் ஒரு கேள்வியை கேட்கணும். 2 கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, உங்கள் செட்டியார் பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஆச்சரியமான பதில் உங்களுக்கு காத்திருக்கும். எங்கள் செட்டியார் பொய்யே சொல்ல மாட்டாங்க. மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த செட்டியாவது ஒரு ஆட்சிகிட்ட இந்த நற்பெயர் எடுக்க முடியுமா என்பதை இந்த சபைக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப கஷ்டம் அது. சொல்லுவோம், ஓப்பனாக சொல்லுவேன், ஆமாம் கொடுத்தேன், ஆமாம் பண்ணேன், ஆமாம் செஞ்சேன், என்னங்கிறப்ப அப்படிங்கிறதான் வரும். 2வது கேள்வி, உங்கள் செட்டியார் உங்கள் மேலே கோவப்படுவாங்களாங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கணும். அதுக்கும் உங்களுக்கு ஆச்சரியமான பதில் காத்திருக்குது. எங்கள் செட்டியார் என்னை கோச்சிக்கவே மாட்டாங்க, ஒருபோதும் கோச்சிக்க மாட்டாங்க. என்ன இப்படி ஒரு கணவனா அப்படின்னா என்னென்னா, முன்னெல்லாம் சொன்னால் கேட்டுக்கிற ஆட்சி இப்போ ரிட்டாலியேஷன், கொஞ்சம் லேசாக பதில் வருது. ஆஹா இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்புறம் நம்ம சொல்கிறதே கேட்குறதே கவனமாக சொல்லணும் என்கிற உணர்வோடு இருக்கிறோம். எனவே காலம் நம்முடைய காலம் வெகு காலம் இல்லை, வாழ்ந்த காலம் அதிகம், வாழப்போகும் காலம் அதை விட நீண்டதில்லை, வாழும் காலத்தை விட நீண்டது அல்ல. அப்போ நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக கவனமாக அமைதியை நோக்கி, நிம்மதியை நோக்கி, ஒரு மன சாந்தியை நோக்கி, மகிழ்ச்சியை நோக்கி நம்முடைய நடைபாதை அமைய வேண்டும் என்பதாக அண்ணன் சார்பாகவும் இங்கே இருக்கிற எல்லார் சார்பாகவும் நான் பின்பற்றுகிற அந்த வழி உங்களுக்கு நல்ல வழியாக இருக்கும் என்பதை சொல்லி, ரயிலுக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன்.